திருடங்க யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். அவனுங்களையும் தேடிட்டு தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல இவங்க மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களையும் விசாரிக்கணும்ல. சார், பணம் திருட்டு போனதுல சீதாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டா கூட வேலைக்கு இவங்களை ஏத்துக்க முடியாது. காணாம போன பணம் திரும்ப வரணும். அது வராம சீதாவை திரும்ப வேலையில சேர்த்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவோம். எந்த கம்பெனிலையும் 2 வருஷத்துக்கு வேலைக்கு போகவே முடியாது. சரி, என்ன சார் பேசுறீங்க? எவனோ ஒருத்தன் திருடினதுக்கு என் ஒய்ஃபையும் சார் பனிஷ் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம திருடுறவன் பணத்தை அப்படியே வச்சிருப்பான், பாதியை செலவு பண்ணிருப்பான். அதுவும் இல்லாம திருடனை தேடாம என் ஒய்ஃப் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த திருடன் கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டான். அதெல்லாம் மாட்டிட்டா. சார் போங்க சார். சார், நான் குளத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஹாஸ்பிட்டல் இருந்து திருடு போன 5 லட்சம் ரூபாய் பணத்தை கண்டுபிடிச்சேன் சார். சார், இந்த பை தான் சார். இதுலதான் பணத்தை கொடுத்து விட்டேன். திருடனை பிடிச்சிட்டீங்களா? எப்படியா பிடிச்சிங்க? ஆமா சார், ஆனா கண்டுபிடிச்சது இவர்தான். நீ யாருப்பா? சார், என் பேர் முத்து சார். நான் கார் டிரைவரா இருக்கிறேன் சார். இந்த பணத்தை திருடனை தேடி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட பணத்தை திரும்ப வாங்கிட்டேன் சார். அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போலான்னு போறப்பதான் அவன் என்ன தள்ளி விட்டு ஓட்டான் சார். ஆனா பணம் கிடைச்சிச்சு.